நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். கடந்த சில ஆண்டுகளாக நமது நாளிதழ்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் இரண்டு விதமான செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். முதலாவதான செய்தியானது ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் 1.5 கோடி இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்தியா சாதனையை புரிந்துள்ளது என்ற செய்தி ஒன்று. மற்றொன்று, இந்தியாவில் பட்டம் பெற்ற 50% அதிகமான பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பட்டதாரிகள் வேலைக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற 2 செய்திகள். வணக்கம், நான் காவோலை எடிசன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பானது இந்தியாவின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏதோ ஒரு வகையில் பாதித்து கொண்டிருக்கும் ஒரு நிஜமான பிரச்சனையாகும். இரண்டு விதமான செய்திகள் இப்பொழுது நான் முன்பு சொன்னது போல எல்லாருடைய மனதிலும் மற்றும் ஊடகங்களிலும் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செய்தி. ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் இந்த 2 செய்திகளும் ஒன்றுக்கொன்று எதிரான இந்த 2 செய்திகளும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஒருபுறம் சான்றிதழ்கள், ஒவ்வொரு மாணவரும் திறன் சார்ந்த சான்றிதழ்கள், அதாவது காகிதத்திலான சான்றிதழ்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள். மறுபுறம் எங்களுக்கு தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்று பெரிய பெரிய கம்பெனிகள் கதறிக்கொண்டிருக்கின்றன. சமீபத்திய தேசிய திறன் அறிக்கைகளின்படி இந்தியாவில் பொறியியல் படிக்கும் மாணவர்களில் 80% அதிகமானோரால் ஒரு நிறுவனத்தின் அடிப்படை தேர்வை கூட தேர்ச்சி செய்ய முடிவதில்லை. நாம் மாணவர்களை குறை சொல்கிறோமா? இல்லை. தவறு மாணவர்களிடம் இல்லை, அவர்களுக்கு தரப்படும் கல்வியிலும் நாம் உருவாக்கியுள்ள சான்றிதழ் கலாச்சாரத்திலும் தான் இருக்கிறது. அரசாங்கம் வெளியிடும் புள்ளி விவரங்கள் பொய் என்று நாம் இங்கு கூற முன்வரவில்லை. அவை அனைத்தும் உண்மையிலேயே நடந்து கொண்டிருப்பவை. ஆனால் அவை உண்மையின் முழு உருவமும் இல்லை. இதைத்தான் நாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இலுமிஷன் என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு இளைஞர் 3 மாத ஏசி ரிப்பேர் தொழிற்பயிற்சி திட்டத்தில் சேருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 90 நாட்கள் வகுப்பிற்கு செல்லுகிறார், தேர்வு எழுதுகிறார், அரசு சான்றிதழும் பெறுகிறார். அரசின் கணக்கில் அவர் ஒரு திறன் பெற்ற இளைஞர், அதாவது ஸ்கில்டு யூத். ஆனால் அவரை ஒரு நவீன இன்வெர்டர் ஏசியை பழுது பார்க்க சொன்னால் அவரால் முடிவதில்லை. ஏனென்றால் பயிற்சி மையத்தில் அவருக்கு காட்டப்பட்டதெல்லாம் 10 வருடங்களுக்கு முந்தைய காலாவதியான பழைய மாடல் ஏசிகள் தான். அவற்றில் தான் அவர் பயிற்சி பெற்றார். அதுபோல கணினி அறிவியலில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி வேலை கிடைக்காமல் இப்பொழுதெல்லாம் ஆன்லைன் உணவு விநியோகத்திலோ அல்லது அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் ஜிக் ஊழியராக, டெலிவரி பாயாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புள்ளி கணக்கெடுப்பு விவரமானது உங்களுக்கு வேலை இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் ஆம் இருக்கிறது என்கிறார். அரசின் அறிக்கையில் அவர் வேலை வாய்ப்பு பெற்றவர். ஆனால் அவர் படித்த படிப்பிற்கும் அவர் செய்யும் வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படிதான் இந்த புள்ளி விவர பட்டியல்கள் எண்கள் மூலமாக நம்மை ஏமாற்றுகின்றன. தகுதிக்கேற்ற வேலை இல்லை என்றால் அந்த புள்ளியல் ஒரு மாயை தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தகுதிக்கேற்ற வேலை இல்லை என்று நாம் இங்கு சொல்ல வரும்போது வேறொரு விஷயத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் பெற்ற கல்விக்கு ஏற்ற திறமையான தகுதி அவர்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால்
அதுவும் 80% இல்லை என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய கல்லூரிகளுக்கும் இன்றைய கம்பெனிகளுக்கும் இடையே ஒரு மிக பெரிய தொடர்பற்ற நிலை உள்ளது. இன்று தொழில்துறையானது செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேஷன் என்று 5ஆம் தலைமுறையை நோக்கிய தொழில்நுட்பத்தில் இயங்குகிறது. ஆனால் நம் நாட்டில் உள்ள பல கல்லூரிகளில் இன்றும் 2000களில் எழுதப்பட்ட பாடத்திட்டங்களையே கற்பிக்கிறார்கள். ஐடி நிறுவனங்கள் இன்று பைத்தான், ரியாக்ட் அல்லது ஏஐ மாதிரிகளை பயன்படுத்த தெரிந்தவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கின்றன. ஆனால் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இன்னும் அத்தகைய கோட்பாடுகள் பயிற்றுவிக்கப்படாமல் 2000களில் இருந்தது போல கரும்பலகையில் எழுதி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னேற்றம் எதையும் காணப்படவில்லை. ஒரு மாணவரிடம் சிறந்த தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்தும் மொழித்திறனும் குழுவாக வேலை செய்யும் தகுதியும் இல்லை என்றால் நிறுவனங்கள் அவர்களை நிராகரிக்கின்றன. நேர்காணலில் ஒரு சாதாரண கேள்வி, அதாவது tell me about a challenging project you did என்று கேட்டால் இது சாதாரணமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு கூட பல மாணவர்களால் 3 வாசகங்களை சேர்த்து தெளிவாக பேச தெரிவதில்லை. ஆங்கிலம் தெரியாமல் இருப்பதில் தவறில்லை, ஆனால் வணிக தொடர்பாடல் பெருகிவிட்ட இந்த காலத்தில் அத்தகைய பிசினஸ் கம்யூனிகேஷன் தெரியாமல் இருப்பது இன்றைய கார்ப்பரேட் உலகில் மிகப்பெரிய பின்னடைவாகும். நமது தேர்வு முறை இப்பொழுது கூட யார் சிறப்பாக மனப்பாடம் செய்கிறார்கள் என்பதைத்தான் சோதிக்கிறதே தவிர யார் பிரச்சனையை தீர்க்கிறார்கள், அதாவது யாரிடம் ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லப்படும் திறமை இருக்கிறது என்பதை சோதிப்பதில்லை. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ என்றால் என்ன என்று தியரியில் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் ஒரு மாணவன் கணினியில் எரர் கோட் என்று காட்டினால் அதை எப்படி சரி செய்வது என்பது தெரியாத நிலையில் இருக்கிறார். இது நாம் பல சகாப்தங்களாக வளர்த்து வைத்திருக்கும் ஆபத்தான மனநிலையான ஒரு பெரிய பட்டப்படிப்பு அல்லது வெளிநாட்டு படிப்புடைய சான்றிதழ் கையில் இருந்தால் நாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்ற ஒரு மோசமான மனநிலையை இன்னும் மாற்றிய பாடு இல்லை. ஆனால் 2026இல் பெரிய தொழில் வகைகளை கை கொண்டுள்ள நிறுவனங்கள் இந்த விதியை முற்றிலுமாக மாற்றிவிட்டன. கூகுள், ஜோகோ, மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லுவது ஒன்றுதான். உங்கள் டிகிரி சர்டிபிகேட்டை விட உங்கள் ஹிட்ஹப் சுய விவரமும் நீங்கள் சொந்தமாக உருவாக்கிய ப்ராஜெக்ட்களுமே அவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. 2 இளைஞர்கள் நேர்காணலுக்கு செல்லுகிறார்கள். முதலாவது இளைஞர் 90% மதிப்பெண்ணும் 5 விதமான திறன் சார்ந்த சான்றிதழ்களும் வைத்துள்ளார். ஆனால் அவரால் சொந்தமாக ஒரு சிறிய செயலியை கூட உருவாக்க தெரியாது. அதே நேரம் 2வது இளைஞர் கல்லூரியில் நிறைய அரியர் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் சொந்தமாக ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் 100 பேர் பயன்படுத்தும் ஒரு சிறிய சேவையை நடத்தி வருகிறார் என்றால் இந்த கம்பெனிகள் தேர்ந்தெடுப்பது 2வது நாம் சொன்ன அந்த இளைஞரையாகத்தான் இருக்கும். சான்றிதழ்கள் என்பது கதவை திறக்கும் ஒரு சாவி மட்டுமே அன்றி உள்ளே சென்று வேலை செய்வதற்கான திறன் இருந்தால் மட்டுமே நாம் அத்தகைய பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு சேர முடியும் என்று அந்த கம்பெனியின் சேவையானது தெரிவிக்கிறது. சரி, இந்த நிலைமையை எப்படி நாம் மாற்றுவது? இது வெறும் அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய கடமையும் இதில் கூடுதல் சதவிகிதத்தில் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் மற்றும் நிறுவனங்களின் கூட்டு பொறுப்பும் இதில் அடங்கியுள்ளது. கல்விக்கூடம்
மற்றும் தொழிற்கூட இணைப்பு. ஒவ்வொரு கல்லூரியும் ஏதாவது ஒரு இங்கெல்லாம் நாம் வசிக்கும் இடங்களிலேயே நிறைய தொழில்நுட்ப செயற்கை தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்புகள் நம் அருகாமையிலேயே உள்ளன. எனவே ஒவ்வொரு கல்லூரியும் ஏதேனும் ஒரு நிறுவனத்துடன் நேரடியாக இணைந்து பாடத்திட்டத்தை அமைக்க வேண்டும். நிறுவனங்களில் பணிபுரியும் பிராக்டிக்கல் செய்து கொண்டிருக்கும் பொறியாளர்களே வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை வந்து மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டும். அதுபோல வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து சான்றிதழ் வாங்கும் நடைமுறை இப்பொழுது நிறைய இருக்கிறது. கல்லூரிகளில் கடைசி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் என்று ஒரு 3-6 மாத கால அவகாசத்தை கொடுக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கு சென்று அங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை அடிப்படையாக வைத்து வழங்கப்படும் சான்றிதழ்கள். ஆனால் இன்று நிறைய நிறுவனங்களும் சரி, நிறைய மாணவர்களும் சரி, அத்தகைய சான்றிதழ்களை ஒரு வியாபாரமாக மாற்றி அவற்றை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை வழக்கம் இருக்கிறது. மாணவர்கள் நிறுவனங்களின் நேரடி திட்டங்களில், அதாவது லைவ் ப்ராஜெக்ட்ஸ், 6 மாதங்கள் வேலை செய்வதை கட்டாயமாக்க வேண்டும். அவை அரசாங்கம் அத்தகைய கொள்கைகளை வகுத்தால் மட்டும் போதாது, அதை பெரிய கம்பெனிகளில் மாணவர்களை அத்தகைய இடங்களை ஒதுக்குவதற்காக ஒரு சதவிகிதத்தை கட்டாயப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, நமது இளைஞர்கள் கல்லூரி செல்வதை மட்டும் கொண்டிராமல் இணையத்தில் உள்ள இலவசமான கருவிகள் நிறைய இருக்கின்றன. நமது யூடியூப் கூட அதில் ஒரு கருவிதான். மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நிறைய செயலிகள் இப்பொழுது வந்துவிட்டன. அவைகளை பயன்படுத்தி தினமும் புதிய திறன்களை சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகுந்த பலனை தரும். நம் முன்னால் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றை நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்தி அவற்றை திரும்ப திரும்ப நாம் பயன்படுத்தும் போது அவற்றிலிருந்து என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியானது நம் மூளைக்குள் ஏற்படுகிறது. அதை நம்மை முன்னே நோக்கி செலுத்துகிறது. இந்தியாவின் பலன் இன்றைய நிலையில் அதன் இளைஞர் சக்தி தான். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆனால் அந்த இளைஞர்களுடன் வெறும் சான்றிதழ்கள் மட்டுமே இருக்கிறது. வேலைக்கு தகுதியான திறன்கள் இல்லை என்றால் இந்த பலமானது மிக பெரிய சுமையாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. ஸ்கில் இந்தியா என்பது ஒரு அரசாங்கத்தின் பேனர் விளம்பரமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒவ்வொரு மாணவனின் சிந்தனையிலும் பிரதிபலிக்க வேண்டும். அதுபோல நாம் வீடுகளில், என் மகன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் PhD பெற்றுவிட்டான், MSc பாஸ் செய்து விட்டான் என்று வெறும் வாய்ப்பெருமை பேசுவதை நிறுத்தி நம்முடைய குழந்தைகளை உண்மையிலேயே அத்தகைய திறன்களை வளர்ப்பதற்காக ஊக்கப்படுத்த வேண்டும். காகித சான்றிதழ்களை கொண்டாடுவதை நிறுத்த வேண்டும். உண்மையான நடைமுறை திறன்களை உருவாக்குவதற்கு நம் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் திறன் சார்ந்த நம் நாட்டின் வளமானது முற்றிலுமாக அழிந்து போகும். வெறும் நுகர்வோர்களாக நாம் மாறிப்போவோம் என்பதுதான் உண்மை. எனவே இனி வரும் காலங்களிலாவது அரசுகள் பள்ளி விஷயங்களில் தலையிட்டு பழைய மதிப்பெண் முறையிலான பாடத்திட்டங்களை கைவிட்டு, இப்பொழுதெல்லாம் சீனாவில் இத்தகைய பாடத்திட்டங்களை கிண்டர் கார்டன் ஸ்கூலில் இருந்து ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுபோன்ற ஒரு தற்காலிக தேவையான திறன் வாய்ந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு ஏற்ற பாடத்திட்டங்களை நம் பள்ளிக்கல்வித்துறையிலும் கொண்டு வர வேண்டும். இதற்கு அரசு சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பள்ளிக்கல்வித்துறையில் தேர்வு செய்து அவர்கள் மூலமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, நமது அருகாமையில், நமது பள்ளி கல்லூரிகளின் அருகாமையில் இருக்கும் தொழிற்சாலைகளுக்கு மாணவர்களை
இன்டர்ன்ஷிப் முறையில் பயிற்றுவிப்பதற்கான ஒரு உறுதியான, அதாவது அங்கு பணியாற்றும் பணியாளர்களின் சதவிகிதத்தை அடிப்படையாக கொண்டு 25% பணியிடங்களை இத்தகைய இன்டர்ன்ஷிப் தகுதி பெறுவதற்கான பணியிடங்களாக ஒதுக்குவதற்கு அரசானது உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே, இன்று தொடங்கியால் கூட வரும் 3 ஆண்டுகளில் தான் நாம் அத்தகைய ஒரு சிறந்த இடத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற முடியும். அவ்வாறு நிறைவேற்றினால் மட்டுமே வரும் காலங்களில் நம்மால் கடுமையான இந்த உலக போட்டிக்கு இடையில் நிலையான ஒரு இடத்தை பெற முடியும். எனவே மீண்டும் ஒரு முறை பெற்றோர்களாகிய உங்களையும் நாட்டின் எதிர்காலமாகிய நம் மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வெறும் காகித சான்றிதழ்களை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு உண்மையான திறமைகளை உருவாக்க முன்வருவோம். நன்றி. நான் காவோலை எடிசன்.